மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தனியாருக்கு சொந்தமான பணியாளர்கள் வேன் பணியாளர்களை இறக்கிவிட்டு திரும்பும் பொழுது இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த நைனம்பட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட கணேசன் படுகாயங்களுடன் அருகில் உள்ளவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் எரிபொருள் கொட்டி கிடந்ததால் தீ விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து வந்து தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீ விபத்து எதுவும் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தினர். மேலும் விபத்து குறித்து சங்கரன்கோவில் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் அடுத்த புதுப்பாளையம் அருகே சாலை விபத்தில் இறந்தவருக்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் அருகே உள்ள அள்ளியத்தல் பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ். கடந்த 18 நாட்களுக்கு முன்பு புதூர் மாரியம்மன் கோவில் அருகே சாலை விபத்தில் பலத்த காயமடைந்துள்ளார். அருகிலிருந்த புதுப்பாளையம் காவல்துறையினர் விபத்தில் பலத்த காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. 18 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தேவராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து ஏற்பட்டு 18 நாட்கள் ஆகியும் தேவராஜனின் உறவினர்களுக்கு காவல்துறையினர் எவ்வித தகவலும் கொடுக்காமல் உயிரிழந்த பின்னர் தகவலை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்படுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினரிடம் உறவினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். உறவினரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை அருகே திருவாலக்காட்டில் வெடி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் கர்ணன் என்ற தொழிலாளி தூக்கி வீசப்பட்டு உடல் சிதைந்து உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த களியபெருமாள், லட்சுமணன், குமார் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி லட்சுமணன் உயிரிழந்தார். தற்போது வரை வெடி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். 2 காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காரைமேடு தோப்பு தெரு பகுதியில் சுக்கான் குளம் அமைந்துள்ளது. திருவாலி ஏரியை ஒட்டிய பகுதியில் உள்ள இந்த குளத்தில் பள்ளி விடுமுறை என்பதால் காரைமேடு டி மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் குளித்துள்ளனர். அப்போது டி மணமேடு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான வெற்றி வீரன் மகன் மாவீரன், பிரகாஷ் மகன் சக்தி ஆகிய 9 வயது சிறுவர்கள் 2 குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் மற்றும் சீர்காழி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு 2 சிறுவர்களின் உடலை சடலமாக குளத்திலிருந்து மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவிச்சுப்பட்டி அருகே செல்வம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் வெடி தயாரிக்கும் பணியில் சிவகாசியைச் சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வெடி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த 2 உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நத்தம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உடல் சிதறி உயிரிழந்தவர்களின் விவரம் குறித்து அடையாளம் காண முடியவில்லை என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பட்டாசு ஆலை உரிமையாளர் செல்வம் தலைமறைவாகிவிட்டதால் அவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் துணை கண்காணிப்பாளர் முருகேசன், நத்தம் இன்ஸ்பெக்டர் தங்கமுனியசாமி தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.